பாரசைட்ல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரிஸ் தான் அது பாரசைட் த கிரேன்னு சொல்லுவேன். பாரசைட் இந்த உலகத்துல வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அது மனுஷங்களுக்கு என்ன தீங்கு விளைக்குது, இதெல்லாம் பற்றி சொல்கிறேன். இந்த சீரிஸோட ஃபேக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க AK96 இந்த சேனலை பாருங்கள். பாரசைட்ல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரிஸ் தான் அது பாரசைட் த கிரேன்னு சொல்லுவாங்க. இந்த சீரிஸோட டைட்டில் ஏன் கிரேன்ற கலர் சப்ஹெட்டிங்காக வச்சிருக்காங்கன்னு தெரியுமா? இந்த சீரிஸில் பாரசைட்ல அழிக்கிற ஸ்பெஷல் ஃபோர்ஸான த கிரே டீமில் 2 டைப் ஆஃப் ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க, பிளாக் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஒயிட் ஏஜென்ட்ஸ்னு. இந்த பிளாக் ஏஜென்ட்ஸ் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனால் ஒயிட் ஏஜென்ட்ஸ் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளியே காமிச்சிப்பாங்க. ஸோ இந்த 2 வகையான ஏஜென்ட்ஸ் ஒரே டீமில் இருக்கிறதுனால பிளாக் ப்ளஸ் ஒயிட் இஸ் ஈக்குவல் டு கிரே. அதனால தான் இந்த டீமுக்கு த கிரேன்ற பேர் வந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மெயின் ஹீரோயினான சூயினை ஒரு பாரசைட்டாவும் சொல்ல முடியாது, ஒரு ஹியூமனும் சொல்ல முடியாது. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இவங்க கேரக்டர் இருக்கிறதுனால கூட கிரேன்ற பேர் வச்சிருக்காங்க. பாரசைட்ல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரிஸ்னா அது பாரசைட் த கிரேன்னு சொல்லுவேன். இந்த சீரிஸோட டேரக்டரான யுவான் சாங்கோ இந்த பாரசைட் த கிரேவோட ஸ்டோரியை ஹிட்டோஷி இவாக்கியோட கிளாசிக் ஜாப்பனீஸ் மாங்காவான பாரசைட்ல இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காரு. மனிதர்களும் பாரசைட்களும் கொரியா நாட்டில் வாழ்ந்தா எப்படி இருக்குன்ற அவரோட கற்பனையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டு தான் இந்த சீரிஸ். பாரசைட்ல வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரிஸ்னா அது பாரசைட் த கிரேன்னு சொல்லுவேன். இந்த சீரிஸில் நடித்தவங்களை வச்சு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது தான் இந்த சீரிஸை உருவாக்க இந்த சீரிஸோட டேரக்டரான யுவான் சாங்கோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு தெரிய வந்தது. இந்த சீரிஸில் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் எப்படி நடிக்கணும்னு அவரே ஆக்ட் பண்ணி காமிப்பாராம். அது மட்டும் இல்லாமல் கேமரா டிபார்ட்மெண்ட் கிட்ட எந்தெந்த ஆங்கிள் எடுக்கணும், பாரசைட்டோட சவுண்ட் எப்படி இருக்கணும்னு அவரே ரொம்ப கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம். இந்த சீரிஸில் கேங்கு கேரக்டர் நடித்த கியூ ஹுவான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருப்பார்னா, டேரக்டர் யுவான் சாங்கோ த்ரூ இஸ் ஓன் பாடி டு டேரக்டர்ஸ் அண்ட் வி கேம் ஆன் டு செட் ஆஃப்டர் வாட்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஸோ ஐ குட் visualize the action lines. இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா, டைரக்டர் யுவான் சாங்கோ அவரோட ஒட்டுமொத்த உழைப்பையும் வச்சு எங்களுக்கு சொல்லி தருவாரு, நாங்க செட்ல அவரோட ஆக்ஷன்ஸை பார்த்து தான் விஷுவலைஸ் பண்ணி நடிப்போம் அப்படின்னு சொன்னாரு. பாரசைட்களை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு தரமான சீரிஸ்னா அது பாரசைட் த கிரேன்னு சொல்லுவேன். இந்த சீரிஸை ஆடியன்ஸ்க்கு சூப்பராக காமிக்கிறதுல பெரிய பங்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு தான் போகும். இந்த சீரிஸ் மற்ற சீரிஸ்களை விட ரொம்ப ஹாரராக இருக்கிறதுக்கான காரணம் என்னதுன்னா, இந்த சீரிஸில் பாரசைட்களால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் அவங்க ஃபேஸை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி காமிக்கிறது, அவங்களோட முகம் கை கால் மாதிரியான பாகங்களை பிளேடு மாதிரி ஷார்ப்பாகி காட்டுறது, இந்த மாதிரியான ரியலிஸ்டிக்கான விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால தான் இந்த சீரிஸ் ஆடியன்ஸ்க்கு நிறையவே ஹாரர் வைப்ஸ் கொடுத்ததுன்னு சொல்லலாம்.